எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம லூசிங் ஒரு குட்டி பையன் வரைஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அட என்ன தம்பி நீ இவ்வளோ சிம்பிளா வரைஞ்சிட்டு இருக்க, இந்த மாதிரி வரைஞ்சா கண்டிப்பா உன்னால பெரிய ஆர்டிஸ்டா ஆக முடியாது, நான் உன் வயசுல இதை விட ரொம்பவே சூப்பரா வரைவேன், ஆனா இப்ப பாரு சும்மா தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பையன் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளையில எங்க அம்மா என்ன ஒரு பெரிய ஆர்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட போறாங்க, ஸோ அங்க நான் நல்லாவே டிராயிங் பண்ண கத்துக்கிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிருவேன்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா பேசவும், இந்த பையனுக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ தனக்கு கிடைச்சிருந்தா தானுமே பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிருப்போன்னு நம்ம லூசிங் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயினும் அவளோட ஸ்டெப் பிரதரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கம்ப்யூட்டரில் கேம் விளையாண்டுட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயினோட தம்பி, என்னக்கா நீ எப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்க, அடிக்கடி வெளியில் போனால் தானே உனக்குன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, லைஃபையுமே ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோயின், ஆடப்பாவி தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறியா நீ, ஏன் தம்பி நீ வேற இந்த கொடுமையை கேட்குற, எனக்கு நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்க போகுது, எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போனாலும் பிரச்சனை, எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனாலும் பிரச்சனை, யாரை தான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலடாங்கிற மாதிரி புலம்புவோம். விடுக்கா நீ யாரை கூட்டிகிட்டு போனாலுமே கண்டிப்பாக உனக்கு நாளைக்கு கச்சேரி கன்ஃபார்ம், ஸோ நீ எதுக்குமே ப்ரிப்பராக தைரியமாக இருக்கான்னு நம்ம தம்பி ஹீரோயினை பயங்கரமாக கலாய்க்கிறான். தென் ஸ்கூலில் நடக்க போகிற பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு தன்னோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர முடியாததுனால நம்ம பீட்டா தன்னோட பேரண்ட்ஸாக நடிக்க ஆள் தேட ஆரம்பிக்கிறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ ஸ்கூலில் ரொம்பவே டென்ஷனாக இருக்கவும் நம்ம ஹீரோயின், என்ன பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நினச்சி பயந்துட்டு இருக்கியான்னு கேட்குறச்ச, அதெல்லாம் இல்லையேன்னு நம்ம ஹீரோ என்னதான் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே கூலாக சொன்னாலும் மனசுக்குள்ளே ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா எத்தனை மணிக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வருவீங்கன்னு கேட்குறச்ச, இல்லைம்மா எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு ஸோ நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுனால, சரிப்பா அப்பா அம்மா கிட்டையாவது சொல்லி வர சொல்லுங்கன்னு சொல்லவும், இல்லைம்மா உங்கள் அம்மாக்குமே ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் வேணும்னா உன்னோட ஸ்டெப் மதரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறதுனால அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல, ஏன்னா அவங்க நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இப்போ இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோயினோட வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. அதுவே இங்கே நம்ம கிளாஸ் டீச்சருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்குங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே நர்வஸ் ஆகி மேக்ஸ் டீச்சர்கிட்ட இந்த 2 டையில் எது மச்சான் நல்லா இருக்குன்னு கேட்குறச்ச அவருமே ஒரு டை சஜெக்ஷன் பண்ணுறாரு. பட் நம்ம கிளாஸ் டீச்சர் ரொம்பவே டென்ஷனில் இருக்கவும் அவருக்கு கரெக்டாக டை கட்ட வரல, ஸோ நம்ம மேக்ஸ் டீச்சரே எழுந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம எல்லா பசங்களோட எக்ஸாம் பேப்பரை கேட்டு வர கிளாஸ் லீடர் 2 சாருமே இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுவே இங்கே தன்னோட பேரண்ட்ஸாக நடிக்க ஆள் தேடிட்டு இருந்த நம்ம பீட்டா பார்க்குறதுக்கே நல்லா பல்காக வெயிட்டாக இருக்கிற ஒரு கசாப்பு கடைக்காரரை, அதாவது கறி வெட்டுவாங்க இல்லையா பட்சர், அந்த பட்சரை மீட் பண்ணி தன்னோட அப்பாவாக நடிக்கிறதுக்காக டீல் பேச ஆரம்பிக்கிறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம லூசிங், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்குன்னு கேட்குறச்ச, இந்த மாதிரி இன்னைக்கு நடக்க போகிற பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு என்னோட அப்பாவும் வரப்போகிறதில்ல அம்மாவும் வரப்போகிறதில்லன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப ஜாலி தான் எஸ்கேப் ஆயிட்டங்கிற மாதிரி சொல்கிறான். ஆட போயா நீ வேற, அதுக்கு பதிலாக என்னோட ஸ்டெப் மதர் வராங்க, அவங்க வேற நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு மட்டும் வந்து என் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிரும்னு சொல்லி ரொம்பவே புலம்புறா. அதே மாதிரி தான் நம்ம லூசிங்குமே, எங்கள் அப்பா இன்னைக்கு மீட்டிங்க்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், பத்தாததுக்கு நேற்று நைட்டு வேற நான் அவர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டேன், ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஸ்கூலில் வந்து கதகளி ஆடுவாள்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறான். அப்போ இன்னைக்கு என்ன மாதிரியே உனக்கும் ஸ்கூல்ல தீபாவளி நடக்க போகுது கரெக்டானு நம்ம ஹீரோயின் கேட்குறச்ச, ஆமா அதெல்லாம் விடு, ஒருவேளை நான் போயிட்டா நீ என்ன கஷ்டப்படுவியா கவலைப்படுவியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல, ஒருவேளை நம்ம லூசிங்க்கு எங்க இந்த கேன்சர் டியூமர் மாதிரி சின்ன வயசுலயே இறந்து போற எதுனா நோய் இருக்குமோன்னு சொல்லி ரொம்பவே பயந்து, எதுக்காக நீ இப்படி திடீர்னு இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கன்னு கேட்குறா. அதுவா, நான் இந்த ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி ஒரு ஆர்ட் ஸ்கூலில் சேர போகிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண போகிறேன், அதனால தான் கேட்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆகி, அட பாவி புறம்போக்கு இதை முதலே சொல்ல மாட்டியா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்னு சொல்லி அவனை அடிக்கவும், அப்போ நம்ம கருத்து கந்தசாமி லூசிங், நம்ம வாழ்க்கை ரொம்பவே முக்கியமான ஒன்று தான், அதனால தான் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், ஈவன் நானுமே எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னால் நம்ம மேக்ஸ் டீச்சர் போகிறாரு. ஆக்சுவலாக மேக்ஸ் டீச்சர் தான் நம்ம லூசிங்கோட கிளாஸ் டீச்சர். ஸோ நம்ம லூசிங்குமே ஹீரோயினுக்கு பை சொல்லிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக தான் கிளாஸ் டீச்சர் பின்னாலேயே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் ஹீரோயின் கிட்ட, உன் பேரண்ட்ஸ் இன்னும் மீட்டிங்க்கு வரலையான்னு கேட்கும்போது, யா வந்துக்கிட்டே இருக்காங்க, பட் இப்போதைக்கு ஹீரோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் என்னோட ஒரே பிரச்சனை, ஏன்னா ஹீரோ தான் நம்ம கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு, நான் தான் கிளாஸ்லேயே லாஸ்ட்டு, ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர எங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே பக்கத்தில் தான் உட்கார போகிறாங்க.
ஒருவேளை என்னோட ஸ்டெப் மதர் ஹீரோவோட மார்க் ஷீட்டை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னை ரொம்பவே கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக புலம்புறா. ஈவன் நம்ம சிம்பிளுக்குமே அதே பிரச்சனை தான். ஏன்னா நம்ம சிம்பிள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஹான்சு. ஹான்சு தான் அந்த கிளாஸில் செகண்ட் ரேங்க்கு. நம்ம சிம்பிள் பார்த்தோன்னா ஆவரேஜாக படிக்கிற பொண்ணுங்கிறதுனால நானுமே கிட்டத்தட்ட இப்போ உன்னோட நிலமையில தான் இருக்கேன்னு சொல்லி அவளுமே புலம்பவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாமல் நாம் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கோன்னு போய் சொல்லிட்டா என்ன, இதனால நம்ம 2 பேரும் கண்டிப்பாக வீட்டில் திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்கிறதுனால நம்ம சிம்பிளுமே ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹான்சு கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனையை எடுத்து சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் பிளேஸில் உட்காந்துக்குவான்னு கேட்குறதுக்கு அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஏன்னா ஏற்கனவே இந்த பிளானை நம்ம ஹீரோ ஹான்சு கிட்ட சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஹான்சு ஹீரோயினோட பிளேஸ்க்கு போகிறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஆளுங்க போட்ட எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆகி அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்கவுங்க இடத்துல கரெக்டாக உட்காந்துடுறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருந்த மாதிரி அவங்களோட ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவோட அம்மா பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுமே தான் பக்கத்தில் ஹீரோயின் அதாவது ஒரு பொண்ணு உட்காடுறாங்கிற விஷயம் தன்னோட அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கான்ஷியஸாக இருந்திருப்பான். பட் நம்ம ஆளுங்க போட்ட எல்லா பிளானும் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஈவன் நம்ம ஹீரோவுமே ரொம்ப சோகமாக வெளியில் வரும்போது தெரியாமல் நம்ம கிளாஸ் டீச்சர் கையில் வச்சிருக்க பாட்டிலை தட்டி விட்டுடுறான். ஆனால் அது கீழே விழுறதுக்குள்ள நம்ம கிளாஸ் டீச்சர் பிடிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்துக்கு வரவும் நம்ம கிளாஸ் டீச்சர் கையில் வச்சிருந்த அந்த டீ பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருது. என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே வருவீங்களாடாங்கிற மாதிரி நம்ம கிளாஸ் டீச்சர் பார்க்குறச்ச பசங்க எல்லாருமே நம்ம கிளாஸ் டீச்சரோட கெட்டப்பை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நான் என்ன பார்க்குறதுக்கு அவ்வளோ காமெடியாவாக இருக்கேன்னு நம்ம கிளாஸ் டீச்சர் கேட்கும்போது இல்லை சார், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்கீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட பேசுகிற மாதிரி ரொம்பவே கூலாக ரிலாக்ஸாக பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டீச்சரை அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பீட்டா அந்த கசாப் கடைக்காரரை தான் அப்பா மாதிரி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆளுங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. என்னதான் அவர் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஜென்டலாக பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் பேசிக்காகவே அவர் ஒரு கசாப் கடைக்காரருங்கிறதுனால அவருக்குன்னு சொல்லி ஒரு சில மேனரிசம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ டக்குன்னு அதை இங்கே ஒரு ஃப்ளோவில் யூஸ் பண்ணி வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரி பேசவும் பசங்களுக்கே பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆத்தி இதுக்கப்புறம் இவரை இங்கே பேச விட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தான் ஆப்புன்னு சொல்லி இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தலை நீங்கள் ஆக்ட் பண்ணுறேங்கிற பேரில் ஓவர் ஆக்டிங் பண்ணி என்னை மாட்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நடிப்பை குறைச்சிக்கிட்டு ஒரு 15 வயசு பொண்ணோட அப்பா மாதிரி நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பீட்டாவோட அப்பா பீட்டா மாதிரியே ரொம்ப ஜாலியான டைப்பாக இருக்காருலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கச்ச நம்ம லூசிங்கோட அப்பா செம்ம கோவத்தில் லூசிங் அடிக்கிறதுக்காக போகும்போது நம்ம மேக்ஸ் டீச்சர் தடுத்துடுறாங்க. இது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துடுறாங்க. தென் 2 பேருமே வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறச்ச நம்ம ஹீரோயின் ஒரு பையனோ இல்லை பொண்ணோ ஸ்கூலில் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஆமாம் நீ எப்படி இருப்ப வீட்டிலன்னு கேட்கும்போது நான் ஸ்கூலில் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் வீட்லையுமே இருப்பேன். ஆனால் இப்போ என்னோட திங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மீட்டிங் மேலே தான் இருக்குது. அங்கே எங்கள் அம்மா என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறச்ச நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக நீ தான் பேஸ்கெட் பால் ரொம்பவே சூப்பராக விளையாடுவீல, எனக்கு விளையாட சொல்லி கொடுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு பேஸ்கெட் பால் சொல்லித்தரான். பட் நம்ம ஹீரோயின் விளையாடும் போது கீழே விழுந்துடுறதுனால டக்குன்னு நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சி உனக்கு எதுவும் இல்லைல்ல, ஆயோ ஓகே பேபின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுமே ஐ எம் ஃபைன்னு சொல்லிடுறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோட அம்மா என் பையன் பக்கத்தில் இன்னொரு பையன் தான் உட்காந்துருப்பான்னு நினச்சேன், ஆனால் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஆமாம் உங்கள் பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு கேட்குறச்ச எங்கள் கங்கங் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் அவள் மார்க்ஸ்லாம் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம கங்கங்கோட ஸ்டெப் மதர் வருத்தப்படுறாங்க. தென் அங்கே நம்ம கிளாஸ் டீச்சர் வந்ததுமே அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. பட் நம்ம கிளாஸ் டீச்சருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்பவே நர்வஸாக இருந்துட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக இருந்துட்டு இருக்க தன்னோட தம்பிக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறச்ச அக்கா நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்காதீங்க, என்ன பார்த்துக்கிறதுக்காக பாட்டி வந்துட்டாங்க, இப்போ நான் ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே காலை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ நிஜமாவே பேஸ்கெட் பால் ரொம்ப சூப்பராக விளையாடுற, ஆமாம் எப்போலேருந்து நீ விளையாட ஆரம்பிச்சேன்னு கேட்குறச்ச நான் ஒரு 5-6 வயசுலேருந்தே விளையாண்டுட்டு இருக்கேன், ஆனால் என்னை விட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இன்னும் சின்ன வயசுலேருந்தே விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஓகே நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்துட்டு இருக்கேன், ஃபிசிக்ஸில் எப்படிப்பட்ட கஷ்டமான ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவியா, இல்லை இது வரைக்கும் நீ சால்வ் பண்ணாத ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் எதுனா இருக்கான்னு ஹீரோயின் கேட்குறச்ச எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன், என்னோட ஃப்ரெண்டு ஜோமு எங்கள் ஸ்கூலில் நடந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணால் அதுலேருந்து தான் எனக்குமே ஃபிசிக்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு, அப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் பைத்தியமாகவே மாறிட்டேன். ஸோ என்கிட்ட யாராவது வந்து உனக்கு ஃபிசிக்ஸ் வேணுமா இல்லை பேஸ்கெட் பால் வேணுமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ஃபிசிக்ஸை தான் சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி ஃபிசிசிஸ்டாக ஆக முடியுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோயின்
உனக்கு என்னப்பா, உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்கிற, ஆனால் என்ன பாரு, ஒரு நாள் எக்ஸாமுக்கு படித்தாலே 9 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான்லாம் எங்கே என்னோட கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடுறதுன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. என்ன மேடம், வழக்கமாக இவ்வளோ எமோஷ்னலாக பேச மாட்டீங்களே, என்ன அந்த லூசிங் பையன் இப்படி பேச கற்றுக் கொடுத்தானான்னு நம்ம ஹீரோ கேட்குறச்ச, அட நீ வேற ஏண்டா, மனசில் தோணுனதை அப்படியே சொன்னேன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. எனக்குமே ஒரு சில நேரங்களில் லூசிங்கை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். என்னதான் நம்ம லூசிங்கோட அப்பா அவனை ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே வச்சு அடைக்க ட்ரை பண்ணாலும் அவனுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ண ரொம்பவே எஃபோர்ட் போட்டு முன்னேறி போயிட்டே இருக்கான்னு நம்ம லூசிங்கை பற்றி ஹீரோவே ரொம்ப பெருமையாக பேசுகிறான். அதுவே எங்கள் மீட்டிங்கில் நம்ம மேக்ஸ் டீச்சர் ஃபிசிக்ஸ் டீச்சர் மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ரொம்பவே போல்டாக பளிச்சுன்னு பேசுறதுனால பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம மேக்ஸ் டீச்சரை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கச்ச பீட்டா அங்கே வரவும், என்ன உங்கள் அப்பாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஆடையாம்பா நீங்கள் வேற, அவர் என்னோட அப்பாவே இல்லை, நானே பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் அப்பா ஒரு டாக்டராக இருந்து என்ன பிரயோஜனம், நான் பண்ண தப்பு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், என்னை அடிச்சே கொலை பண்ணிடுவாருன்னு நம்ம பீட்டா சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பெல் அடிச்சிடுறதுனால, சரிப்பா என்னோட செட்டப் அப்பா எதுனா யார்கிட்டையாவது உளறி வைக்கிறதுக்குள்ளே நான் அவரை பணம் கொடுத்து அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பீட்டா எஸ்கேப் ஆகிடுறா. இன்னொரு சைடு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் பசங்களை படிக்க சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்காதீங்க, அவங்கள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்காதீங்க, அவங்களுக்குன்னு ஃப்ரீ டைம் நிறையவே ஒதுக்குங்க, முக்கியமாக பசங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கச்ச சும்மா இருக்க முடியாமல் நம்ம பீட்டாவோட செட்டப் அப்பா எழுந்து, இப்போ நம்ம ஒரு கறி சாப்பிட்ணுன்னா அதில் எப்படி பதம்லாம் எதிர்பார்க்குறோம், அதே மாதிரி தான் பசங்க மனசுமே, அவங்கள நம்ம படின்னு சொல்லி ஷார்ப்பான கத்தியை வச்சு வெட்டினோன்னா கண்டிப்பாக பசங்களோட மனசுமே பீஸாக உடஞ்சி போயிரும்னு பேசுவோம். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பீட்டாவோட செட்டப் அப்பாவை வியர்டாக பார்க்குறாங்க. முக்கியமாக நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர், என்ன இதெல்லாம், பீட்டாவோட அப்பா ஒரு டாக்டர் சர்ஜன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இவர் என்னமோ கசாப்பு கடைக்காரர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரேன்னு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சருக்கே அவர் மேலே டவுட் வந்துடுது. நீங்கள் நம்ம ஹீரோயின் கிட்ட ஓகே மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேருமே வீட்டுக்கு போகலான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பீட்டா, மேடம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறச்ச நம்ம ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. அதுவே நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்போது நம்ம ஹீரோட அம்மா கிளாஸ் டீச்சர் கிட்ட, என் பையனோட பிளேஸை மாற்றி இன்னொரு பையன் பக்கத்தில் உட்கார வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. மேடம் நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்கிறது எனக்கே நல்லா புரியுது, ஆனால் நீங்கள் நினச்சி பயந்துட்டு இருக்க மாதிரி எதுவும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பசங்க எல்லாருமே பையன் பொண்ணுங்கிற வித்தியாசம் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஹீரோ பக்கத்தில் ரொம்பவே அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு உட்காந்தா நீங்கள் எப்படி கவலைப்படுறதுல நியாயம் இருக்குது, ஆனால் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்கிறதே நம்ம கங்கங் தான். ஸோ நீங்கள் இப்படி பயந்துட்டு இருக்க அளவுக்கெல்லாம் எங்கள் கங்கங் வர்த்து இல்லைன்னு சொல்லவும் நம்ம பீட்டா கேட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சிடுறா. பக்கத்துலேயே தான் நம்ம கங்கங் இருக்கா. ஈவன் நம்ம கிளாஸ் டீச்சருமே பாருங்க, எங்கள் கங்கங் பார்க்க எப்படி ஒரு குழந்தை மாதிரி இருக்கா, அந்த குழந்தை மேலே நீங்கள் சந்தேகப்படலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோட அம்மா, ஓகே சார் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் பேசணும், ஸோ இன்னொரு நாள் நான் உங்ககிட்ட பேச வரேன்னு சொல்லிட்டு நம்ம கங்கங் கிட்ட, சாரிம்மா நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் உன்னை தப்பாக மீன் பண்ணி சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் நம்ம கங்கங் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போகிறா. அவளால் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியலைங்கிறதுனால மனசுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் புழுகிட்டு இருக்கதை நோட் பண்ணுற அந்த டாக்ஸியோட டிரைவர், பாப்பா நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, உனக்கு மனசு விட்டு அழுணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக அழுதுரு, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாம உன்னை வீட்டில் போய் பத்திரமா விட்டுருவேன்னு சொல்லிடுறதுனால நம்ம கங்கங்குமே ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட, எதுக்காக நீங்கள் எங்கள் கிளாஸ் டீச்சர் கிட்ட கங்கங்க பற்றி அப்படி சொன்னீங்கன்னு கேட்கவும், எனக்கு நிஜமாவே அந்த பொண்ணு அங்கே இருக்காங்கிறது தெரியாதுப்பா, உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், போன வாரம் அப்படி தான் ஜோமு கிட்ட நான் ஏதாவது பொண்ணுங்க கூட பேசுகிறேன்னான்னு கண்காணிக்க சொல்லியிருக்கீங்க, இப்போ என்னன்னா என்னோட ஸ்கூலுக்கு வந்து கங்கங்க பற்றி இப்படி பேசியிருக்கீங்கன்னு பயங்கரமாக கத்துறான். தம்பி நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட மிடில் ஸ்கூலில் என்ன ஆச்சுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அதனால நானும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ கூட உங்கள் அப்பா உனக்காக தான் ஆஃப்ரிக்காவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நானுமே உனக்காக தான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஸோ அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாமல் ரொம்பவே கோவமாகி வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பிடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பழைய காலத்து ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பால்கனியில் பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீலாம் காதலிக்க லாய்க்கே இல்லை, நான் உன்னை விட்டு போகிறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்லை என்னால் கண்டிப்பாக நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ண, உன் கூட வாழ்கிறதும் ஒன்று தான் சாகிறதும் ஒன்று தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பால்கனிலேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஏற்கனவே கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்களாம், ஏ பொண்ணு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஜம்ப் பண்ணுன்னு கத்தவும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட யார் அவங்களான்னு கேட்குறா.
அவங்களாம் ஒன்ன மாதிரியே இதுக்கு முன்னே என் பக்கத்தில் உட்கார்ந்தவங்க இப்போ சூசைட் பண்ணி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், ஆட பாவி உன் பக்கத்தில் உட்கார்ந்தது ஒரு குத்தமாடா, இதுக்கு நான் சாகிறதே மேல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பால்கனில எழுந்து ஜம்ப் பண்ணிடுறா. ஆனா என்ன, இதெல்லாம் கனவுங்கிறதுனால நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிச்சு பயங்கரமா ஷாக் ஆகி, ஒருவேளை நம்ம ஹீரோ பக்கத்துல மிடில் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருந்த பொண்ணு இந்த மாதிரி எதுனா சூசைட் பண்ணி இருந்திருப்பாளோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்குள்ள வந்ததுமே எல்லா பசங்களும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா நேத்து நம்ம ஹீரோட அம்மா கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசின விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின் சிம்பிள் கிட்ட யார் இதை லீக் அவுட் பண்ணதுன்னு கேட்குறச்ச நம்ம சிம்பிள் அப்படியே பீட்டாவை பார்க்குறா. அடி பாவி, நேற்று தானடி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில் நான் வரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சு விட்டியேன்னு கேட்குறச்ச, பேபிமா எல்லாராலையும் ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்க முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவுமே, அதனால தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பீட்டா, இன்னைக்கு உனக்கு கிளாஸில் கச்சேரி இருக்கு போலையேன்னு கேட்கவும், என்னடா சொல்கிற ஒன்றும் புரியலன்னு நம்ம பீட்டா கேட்கும்போது, நேற்று நீ உங்கள் அப்பாவுக்கு பதிலாக பணம் கொடுத்து வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தங்கிற விஷயம் நம்ம கிளாஸ் டீச்சருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லவும், என்னடா சொல்கிறேன்னு நம்ம பீட்டா ரொம்பவே ஷாக் ஆகி கேட்குறா. ஆமாம், நேற்று நானே அவர் பேசின ஸ்லாங்கெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கிளாஸ் டீச்சர் நம்மளை விட நிறைய படித்தவர், ஸோ அவரை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு கேட்கவும், அவ்வளோதான் நம்ம பீட்டா, இன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு தீபாவளி இருக்குன்னு முடிவு பண்ணிடுறா. அப்போ கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே நம்ம கிளாஸ் டீச்சருமே வந்துடுறதுனால அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நம்ம பீட்டா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு கிளாஸை விட்டு வெளியில் ஓடிடுறா. ஐயோ, அது என்னோட வாட்டர் பாட்டில்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவ பின்னால் ஓடுறச்ச தெரியாமல் நம்ம ஹீரோவை இடிச்சிடுறா. ஸோ கீழே விழுந்த நம்ம ஹீரோயினை ஹீரோ தூக்கி விடுறதுக்காக கை கொடுக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கையில் ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கதை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்குறச்ச, அது ஒன்றும் இல்லை, சின்ன ஸ்க்ராட்ச் தான், எங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் பெரிய சைஸ் பேண்டேஜை போட்டு விட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறான். ஆக்சுவலாக நேற்று நைட்டு நம்ம ஹீரோ உங்கள் அம்மா கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்திருப்பான் இல்லையா, அப்போ பயங்கரமான கோவத்தில் மரத்தை குத்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு இப்போ கையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. கட் பண்ணா லஞ்ச் பிரேக், நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம சிம்பிள் ஹீரோயின் கிட்ட ஹீரோ கூட எதுனா பேசு, அவன் கையில் அடிபட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின், அவன் என்ன 14 வயசுலேயே அபார்ஷன் பண்ணிக்கிட்ட டீனேஜ் பொண்ணா, அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரியாகி சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடை ஜோமு மூஞ்சி மேலேயே துப்பிடுறான். தென் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாமலே இருக்காங்க. அப்போ நம்ம பீட்டா ஃபிசிக்ஸ் லேபுக்கு போகணுங்கிறதுனால எங்கள் சார்கிட்ட மாட்டிப்போமோங்கிற பயத்தில் எனக்கு ரொம்பவே வயிற்று வலிக்குது, வா நம்ம ஸ்கூலோட ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபிசிக்ஸ் லேபில் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார்றச்ச நம்ம ஹீரோ விலகி போகவும் நம்ம ஹீரோயினுமே செம்ம கண்டாகி ஹீரோ கிட்டே இருந்து விலகி போக ஆரம்பிக்கிறா. அதுவே நம்ம பீட்டா லேபில் இல்லாததை நோட் பண்ணி நம்ம கிளாஸ் டீச்சர் பீட்டா எங்கன்னு கேட்குறச்ச நம்ம லீடர் இந்த மாதிரி பீட்டாக்கு வயிற்று வலி, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு தன்னால் ஒரு ஆளாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண முடியலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. பட் நம்ம கிளாஸ் டீச்சர் நீ இவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு கேட்குறச்ச, ஹீரோ தான் ஃபிசிக்ஸில் பயங்கரமான லெஜெண்டில், ஸோ ஹீரோவை தனியாக ஹேண்டில் பண்ணிப்பான், நான் அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக நம்ம லீடர் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம பீட்டா ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நான் சார்கண்ட்லேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், ஸோ எனக்கு பதிலாக நீ கிளாஸ் பண்ண முடியுமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுமே ஓகே, அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்குறதுக்கு அவளுமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதனால நம்ம ஹீரோயின் தனியாக கிளாஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோக்கு பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கிறதுனால ஓகே கொடு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. வீடு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஹீரோயினே ஹீரோக்கு கட்டு போட்டு விடுறா. அப்போ நம்ம ஹீரோ நேற்று நடந்த விஷயத்துக்கு சாரின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்கே வர நம்ம ஜோமோ, டே மச்சான் உங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நேற்று ஹீரோயினை பார்த்து அப்படி பேசினாங்களாமே, நல்ல வேலை ஹீரோயினாக இருந்ததுனால பொறுத்துக்கிட்டா, இதுவே உன்னோட பழைய ஆளு செங்கா இருந்தானா கண்டிப்பாக இங்கே சீனே வேறங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. அடிங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன இன்னொரு பொண்ணு கூட கம்பேர் பண்ணி பேசுவீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ப்ரூம் ஸ்டிக்கால 2 பேரையும் அடிச்சு கிளாஸை விட்டு துரத்திட்டு பயங்கரமாக கத்துறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துமே இன்னும் செம்ம டென்ஷனில் இருக்கிறதுனால தான் அப்பா கூடவே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு ரூமுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினோட தம்பி, நீ கத்துன கத்துல அப்பா 2 மணி நேரமா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காருன்னு சொல்றச்ச, என்னடா நீ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா, ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பவும், சரிக்கா அதெல்லாம் விடு, என்னன்னே தெரியலக்கா, என் கிளாஸ்ல என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற பொண்ணு கொஞ்ச நாளா என்கிட்ட சரியாவே பேசுறது இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், அட பாவி நீ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டியாங்கிற மாதிரி பாக்குறா. ஆமாங்க்கா, நான் வேற ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசினா அவ ரொம்பவே டென்ஷன் ஆகி என்கிட்ட பேசாமலே இருந்துடுறா, பட் அவ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா,
அவள் ஹோம்ஒர்க்கை நான் காப்பி பண்ணி எழுதினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டா. மறக்காம எனக்கு டெய்லி காலையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பா. ஈவன் என்னை பற்றி எல்லா விஷயங்களுமே அவளுக்கு தெரியும். ஆனால் என்னன்னு தெரில, என்னோட வாழ்க்கையை ஒரு பையன் மாதிரி என்னை வாழ விடாமல் அவளோட கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயினோட தம்பிக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் அவனுக்குமே ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அடே படுபாவி, அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனால தான் அவள் உன்னையே சுற்றி வரான்னு சொல்லவும் எனக்கு புரியுதுக்கா, இருந்தாலும் அவள் என்ன ஒரு பையனா வாழ விட மாட்டேங்கிறாளே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காக்கான்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறான். அதுவே இங்கே நம்ம ஜோமோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பொண்ணுக்கிட்டே இருந்து மெசேஜ் வரதுனால பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். தென் நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் அப்பா கிட்ட ரொம்பவே கோவப்பட்டதை நினச்சி நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா. அதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததுமே பீட்டாவும் சிம்பிளும் என்ன ஹீரோ கிட்ட பேசிட்டியான்னு கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு ரிப்ளை பண்ணுறதுனால ஓகே, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீயே விட்டு கொடுத்து ஹீரோ கிட்ட போய் பேசுன்னு நம்ம சிம்பிள் ஐடியா கொடுக்க, இல்லை அப்படிலாம் நம்ம கெத்த நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஒருவேளை நீ ஹீரோக்கு இப்போ என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா ஹீரோ கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக டைரெக்டாக உன் ஃப்ரெண்டு ஜோமோ கிட்ட போய் கேட்டா என்னன்னு நம்ம பீட்டை ஐடியா கொடுக்கவும் நம்ம ஹீரோயினுமே ஜோமோவை மீட் பண்ணி ஹீரோக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறச்ச, அந்த மேட்ரை நான் உன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஹீரோ என்னை கொலை பண்ணிடுவான்னு சொல்லவும், இப்போ நீ என்கிட்ட சொல்லனா கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு நம்ம ஹீரோயின் மிரட்டுறதுனால ஓகே, நான் நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடி ரொம்பவே டயர்டாக இருக்கேன், அதனால நான் மதியம் வெளியில் போவேன், அப்போ நீ என் கூட வா, அப்போ நான் கண்டிப்பாக ஹீரோவை பற்றின எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட சொல்கிறேன்னு நம்ம ஜோமோ ஹீரோயின் கிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு போகிறான். கட் பண்ணால் லஞ்ச் பிரேக் வந்துடுது. நம்ம ஜோமோ நைட்டு வீடியோ கேமில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் இப்போ போயிட்டு இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னான் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினுமே ஜோமோ கொடுத்த அந்த கவரை எடுத்துக்கிட்டு ஜோமோ கூடயே போகிறா. அப்போ நம்ம ஜோமோ, நாங்கள் மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது செங்கன்னு ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூலில் நியூ அட்மிஷனாக வந்து ஜாயின் பண்ணா. நிஜமாவே அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா க்யூட்டாக இருப்பா. ஆனால் என்னன்னு தெரில, அவள் கூட எந்த பொண்ணு உட்கார்ந்தாலுமே கொஞ்ச நாளையில் வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவள் கேரக்டரு. ஏன்னா அவளுக்கு நிறையவே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எப்போ பாரு பசங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாளாம். ஸோ எங்கள் கிளாஸ் பொண்ணுங்களில் யாருமே அவள் பக்கத்தில் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டதுனால கிளாஸ் டீச்சர் வேற யாருன்னா உட்காருறீங்களான்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ செங் மேலே எந்த தப்பும் இருக்காது, அவள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அப்பாவியாக இருக்கான்னு ஏமாந்து போய் தான் பக்கத்தில் உட்கார்றதுக்காக பெர்மிஷனுமே கொடுத்தான். பட் செங் அவள் உருப்படாமல் போனது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் சேர்த்துக்கு எடுத்து எப்போ பாரு ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து வீடியோ கேம் விளையாட போவாங்க. அந்த சீரீஸ் இந்த சீரீஸ்னு பற்றி ஒரே ரொமான்டிக் சீரீஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ண எங்கள் கிளாஸ் பசங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தோம். ஈவன் இந்த மாதிரியான புது ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம ஹீரோவோட எக்ஸாம் மார்க்குமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு சொல்லி செங் கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நிஜமாவே ஹீரோ செங்கை லவ் பண்ணானான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறச்ச, அப்படிலாம் இருக்காது, அது வெறும் ரூமராக தான் இருக்கும்னு நம்ம ஜோமோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனை பார்க்குறதுக்காக அவன் வீடியோ கேமில் மீட் பண்ணி பேசின பொண்ணுமே வந்துடுறா. ஸோ நம்ம ஆளுங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே செம்ம காண்டில் வர அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், இந்த ஸ்கூல் பையனுக்காக தான் நீ என்னை பிரேக்கப் பண்ணியான்னு கேட்குறச்ச, ஐயோ இப்போதாங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணோன்னு நம்ம ஜோமோ சொல்கிறான். பட் அந்த பொண்ணு, அப்படியே வச்சுக்கோ, நாங்கள் ரெண்டு பேரும் ஏற்கனவே கேமில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி பச்சக்குன்னு நம்ம ஜோமோவோட கன்னத்தில் கிஸ் பண்ணவும், அடே இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டை அறகுறையாக பார்க்குறதுக்காக தான் இங்கே நீ அவளை வர சொன்னியான்னு கேட்டு அந்த மொட்டை நம்ம ஜோமோவை துரத்த ஆரம்பிச்சிடுறான். கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் கிட்ட வந்ததும் நம்ம ஜோமோ ஹீரோயினை ஸ்கூலுக்குள்ளே போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறா. டே லூஸு, அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீல, இன்னும் கொஞ்சம் போனால் ஸ்கூலுக்குள்ளே போயிடலாம், வாடான்னு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கூப்பிடுறா. இல்லை நான் முதுகு காட்டி ஓடுற கோலல்ல, எனக்குமே சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிறத அந்த மொட்டைக்கு நான் காட்டணும்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே உள்ளே போயிடுறா. சாரி, ஒரு ஃப்ளோவில் தெரியாமல் மொட்டைன்னு சொல்லிட்டேன், ஆக்சுவலாக அவன் மொட்டை இல்லை முள்ளமன்றி. ஸோ நம்ம முள்ளமன்றி தனியாக நிற்கிற ஜோமோவை பார்த்து, என்னடா இப்படி வரப்பா நிற்கிறேன்னு கேட்கவும், இப்போ பாரு என் ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னதும் தான் போதும், கரெக்டாக நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவையும் ஒரு சில பசங்களையும் நம்ம ஜோமோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்புறம் என்ன, இங்கே ஒரு வெறித்தனமான ஃபைட் நடக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். ஆனால் இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. அப்போ கரெக்டாக சிவபூஜைக்குள்ளே நுழைஞ்ச கரடி மாதிரி குறுக்க வர நம்ம பிரின்சிபல் அந்த ரவுடி பசங்களெல்லாம் பார்த்து, டேய் நீ எந்த கிளாஸ்டா, எதுக்குடா இப்படி யூனிஃபார்ம் போடாமல் ஸ்கூலுக்கு வந்திருக்கான்னு கேட்கவும், அந்த ரவுடியே பயந்து போய் நான் இந்த ஸ்கூலே இல்லை சார்னு சொல்கிறான். அப்போ நீ எந்த ஸ்கூல்ரா, உன் பிரின்சிபல் பேர் என்னடா, நீ லாஸ்ட்டாக எவ்வளோ மிட்டமில் மார்க் எடுத்த, இந்நேரத்துக்கு கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருக்குமே, இன்னும் என்ன இங்கே வெட்டியாக சுற்றிட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு கிளம்புங்கடான்னு சொல்லவும் அவனுங்க எல்லாரும் பயந்து போய் அங்கேருந்து ஓடிடுறானுங்க.
பட் நம்ம பசங்க எல்லார்கிட்டையும் 10,000 டைம் சாரி எழுத சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. அப்போ நம்ம அறிவாளி ஜோமோ, சார் நான் ஏற்கனவே இந்த வாரம் ஸ்டார்டிங்லயே 10,000 டைம் எழுதிட்டேன், அதனால அதை வச்சே நான் மேட்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு கோயால எல்லாரும் 20,000 டைம் எழுதிட்டு வாங்கடான்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பத்தாவதுக்கு நம்ம மேக்ஸ் டீச்சர் வேற, மகனே நீ கிளாஸுக்கு வாடா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு, இந்த மாதிரி நான் உன்னோட பழைய டெஸ்க் மேட் சங்க பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அவன் கூட வெளியில போனேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஏன் அதை அவன்கிட்ட கேட்குற நீ டைரக்டா என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்லன்னு ஹீரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு, உண்மையாவே உனக்கு மிடில் ஸ்கூல்ல என்னதான் ஆச்சுன்னு கேட்குறச்ச, நானும் செங்கும் ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேரை கையில் டாட்டூ போட்டு என்கிட்ட காட்டி, அதே மாதிரி என்னோட பேரையுமே டாட்டூ போட போறேன்னு சொன்னா. பட் நான் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்கும்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையிலேயே அவளுக்கும் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டா. ஸோ அவளுக்கு நான் ஆறுதல் சொல்றதுக்காக இதுக்கப்புறம் லைஃப் லாங் நீயே என்னோட பக்கத்தில் உட்காருன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சொன்ன நேரமா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்த எல்லா எக்ஸாம்லேயுமே நான் ரொம்ப கம்மியான மார்க்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாங்கிக்க முடியாத என்னோட அம்மா டைரெக்டாக ஸ்கூலுக்கே வந்து சங்னால தான் வர என்னோட மார்க்ஸ்லாம் பயங்கரமாக கம்மியாக போயிட்டு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவளுமே தனியாக போய் உட்கார ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே அவகிட்ட பேசலை. ஈவன் அவளுமே அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெகுலராக வரதில்லை. லாஸ்ட்டாக அவளை நான் ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் பார்த்தேன். ஸோ நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே, இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் இப்படி நீ இவ்வளோ சீன் போட்டங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக டென்ஷன் ஆகிடுது. ஆமாம், இந்த சின்ன விஷயத்துக்காக தான் நான் ரவுடிக்கிட்டே இருந்து தப்பிச்சு ஸ்கூலுக்கு ஓடி வந்தேன் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாக அங்கே இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கும், அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை பிடிக்கும். ஆனால் இது பேர் காதல் தாங்கிறது ரெண்டு பேருக்குமே இன்னும் புரியலை. அதனால தான் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் நம்ம ஹீரோவோட பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கு. எங்க அதனால தன்னை பிளேஸ் மாத்திடுவாங்களோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே ஒரு பீச்சோரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்குற நம்ம லூசிங், இதை விட பெட்டர் பிளேஸுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கிளப்புக்கு கூட்டிகிட்டு வரான். இந்த இடத்துக்கு நம்ம லூசிங் ரெகுலராக வருவான் போல. ஸோ அந்த இடத்தோட ஓனர், என்னப்பா லூசிங் பார்க்குறதுக்கு முன்ன விட இப்போ ரொம்பவே ஹேண்ட்ஸம் ஆயிட்ட, பரவாயில்லையே, உனக்கு ஏற்ற மாதிரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லவும், இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. சரி நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போறேன்னு சொல்லி நம்ம லூசிங் ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே கிட்டார்லாம் வாசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின்காக ஒரு கவிதை சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் அவன் சொன்னது ஏதோ சைனீஸ் இலக்கியத்தை பேஸ் பண்ணின கவிதைங்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ எப்படி நம்மக்கிட்டேயே யாராவது தூய தமிழில் பேசினா நமக்கு ஒன்றும் புரியாது. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான கவிதைகள்லாம் சொல்கிறது ஒரு கலை. ஸோ நம்ம கலையை புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு பெரிய லெவலில் ஞானம்னு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நாம் பொறுமையாக கேட்டாலே போதும்னு நம்ம லூசிங் சொல்ல, உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லா கலைகளும் உனக்கு நல்லா தெரியும் புரியும், ஆனால் நான் சாதாரண ஒரு பொண்ணு தானே, அதனால தான் இதெல்லாம் எனக்கு புரியலன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், பட் என்னோட கண்ணுக்கு நீ சாதாரண பொண்ணா தெரியலையேன்னு நம்ம லூசிங் அப்படியே ரொமான்டிக்காக பேச, ஆஹா இதுக்கப்புறம் இங்கே இருந்தோன்னா கண்டிப்பாக சீனே மாறிடும்னு சொல்லி நம்ம ஹீரோயின், ஓகேப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலாக நம்ம லூசிங்க்கு ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் மேலே லவ் வந்திருக்கும். ஸோ இப்போ இதை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தன்னோட காதலை ஹீரோயின் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் ரொம்ப நாளாகவே தான் கண்ணில் மாட்டாமல் டிம்கி கொடுத்து சுற்றிட்டு இருக்க நம்ம பீட்டாவை ஃபிசிக்ஸ் டீச்சர் கண்டுபிடிச்சிடுறாரு. பாவம் சார் அவளுக்கு எதனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளுமே இங்கே இருந்து கிளம்பிடுறா. ஏனம்மா பீட்டா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சேன்னு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் கேட்க, ஆமாம் சார் இப்போ நான் ரீசெண்டாக பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன், அதனால தான் ஸ்கூல் முடிஞ்சதுமே சீக்கிரமாக கிளம்பிடுறேன்னு பீட்டா ரிப்ளை பண்ண, சரி பீட்டா உனக்கு வேற ஏதாவது என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ டீச்சர் எதை பற்றி கேட்டுட்டு இருக்காருங்கிறது பீட்டாக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேச்சை மாத்துறதுக்காக டக்குன்னு வயிற்று வலிக்கிற மாதிரி சீன் போட ஆரம்பிச்சிடுறா. பரவாயில்லம்மா நல்லதா போச்சு, நானே உன்னை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன்னு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்லவும், அவ்வளோதான் பீட்டாக்கு அல்ல இப்போ வயிற்று வலி போயிடுச்சு சார்னு சொல்லி நம்ம பீட்டா சமாளிக்கிறா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுத்துக்க முடியாது நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும், சீக்கிரமாக என்னோட ஸ்டாஃப் ரூமுக்கு வான்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே நம்ம பீட்டா அழுகுற மாதிரி சீன் போடவும், இந்த நடிப்பெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா நீ பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கோன்னு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்லிடுறதுனால நம்ம பீட்டா வராத அழுகையை ரொம்பவே கஷ்டப்பட்டு வர வைக்கிறா. சரி நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கொஷின் பேப்பரை திருடி எல்லா பசங்களுக்குமே பிரிண்ட் போட்டு கொடுத்த. செகண்டு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு பணம் கொடுத்து ஒரு பொய்யான அப்பாவை செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எங்கள் எல்லாரையுமே ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்க.
தேர்டு, இது எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக நீ ரொம்ப நாளாக என் கிளாஸுக்கு வராமல் கட்டடிச்சு சுற்றிட்டு இருக்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்தா எவ்வளோ தண்டனை கொடுக்கணும்னு தெரியுமா? ஒழுங்கா நீ உன்னோட பேரண்ட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வரியா, அப்படி இல்லைனா நானே அவங்களுக்கு கால் பண்ணி பேசவான்னு கேட்டதும் அவ்வளோதான் நம்ம பீட்டா அள்ள ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்னால் அவளுக்கு அவ்வளோ பயம் போல. சார் சார் ப்ளீஸ் சார், எங்கள் பேரண்ட்ஸுக்கு மட்டும் கால் பண்ணிடாதீங்க சார். அவங்க என்னை ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துக்க மாட்டாங்க. ஏதோ அடிமை மாதிரி பயங்கரமாக அடித்து துன்புறுத்திட்டு இருக்காங்க. நானுமே இன்னும் கொஞ்ச நாளையில் பீஜிங்க்கு போயிடுவேன். அது வரைக்கும் இங்கே இருக்கிற கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை நான் ஸ்கூலில் இந்த மாதிரியான குட்டி கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை அடிச்சே கொண்டுருவாங்க சார். ப்ளீஸ் சார் சொல்லாதீங்க சார், சொல்லாதீங்க சார்ங்கன்னு ரொம்ப கெஞ்சி உண்மையாகவே அழுதுடுறா. ஸோ மனசிறங்கி வந்து, சரிம்மா நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுறேன். இதுக்கப்புறமாவது நீ நல்லா திருந்தி நல்ல பொண்ணா படி. பட் நெக்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கண்டிப்பாக உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும். ஆனால் நான் உங்ககிட்ட இப்போ நடந்த எதையுமே சொல்ல மாட்டேன். உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்கிறேன், போயிட்டு வான்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுனால நம்ம பீட்டா பயங்கர எமோஷ்னல் ஆகி, சார் என்ன சார் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு சாரை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ நீங்கள் இத்தனை நாளாக இவ்வளோ நல்லவராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லி நம்ம பீட்டா பயங்கரமாக கத்தி கதறி அளவும் நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சருக்கே ஒரு மாதிரி வெக்கமாக வந்துடுது. சரிம்மா எனக்கு இந்த மாதிரியான புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் பீட்டாக்கு ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ என்னன்னு தெரில அதை அப்படியே தூக்கி போடவும் நம்ம பீட்டாவுமே அதை கேட்ச் பண்ணிடுறா. கட் பண்ண நம்ம பீட்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இந்த மாதிரி இன்னைக்கு நான் நம்ம சார் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், என்னடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறேன்னு ஹீரோயின் கேட்குறா. சரி அதெல்லாம் விடு, நம்ம சாருக்கு எதுனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கு என்னமோ அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நம்ம சாருக்கு எந்த மாதிரியான பொண்ணை பிடிக்கும்னு பீட்டா கேட்க, என்ன பீட்டா நீ போயிட்டு இருக்க ஸ்பீடை பார்த்தா நம்ம சாருக்கே நூல் விடுற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. ஆமாம், இப்போ நம்ம பீட்டா ஃபிசிக்ஸ் டீச்சரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனால் இதை வெளியில் யார்ட்டையும் காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக. அதெல்லாம் இல்லை, நம்ம சார் நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நாம் திரும்ப நல்ல பசங்களாக இருந்து தானே நம்மளோட நன்றி கடனை செலுத்தணும். அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஸோ நாளையிலேருந்து நான் ஒரு டிஃப்ரெண்டான பீட்டாவாக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் நம்ம ஹீரோயின், அப்போ நாமளுமே நாளையிலேருந்து ஒரு டிஃப்ரெண்டான கங்கங்கா இருக்கலான்னு சொல்லி நைட்டு ரொம்பவே சீக்கிரமாக தூங்கிட்டு ஏர்லி மார்னிங்காக ஒரு 5:30 எழுந்து நேற்று அவங்க அப்பா கூட பயங்கரமாக சண்டை போட்டிருந்தா இல்லையா, ஸோ அவரை சமாதானம் பண்ணுறதுக்காக சமைக்க ட்ரை பண்ணுறா. பட் நம்ம டேட் லிட்டில் பிரின்சஸ் கங்கங் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கிச்சனுக்குள்ளேயே போகிறா போல. அதனால் அவளுக்கு எது எங்கே இருக்குன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே தட்டி விடவும் சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மதரும் பேரஞ்ச மாதிரி எழுந்து வந்து பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ஏதோ கிச்சனுக்குள்ளே திருட்டு போன மாதிரி இருக்கவும், ஏமா இவ்வளோ சீக்கிரம் எழுந்த, போய் தூங்குமான்னு சொல்லிடுறாங்க. இல்லை இதுதான் என் வாழ்க்கையோட புது அத்தியாயம். ஸோ நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு நல்ல பாதையில் போவேன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், ஆத்தி இந்த பிள்ளை என்ன அத்தராத்திரியில் எழுப்பி விட்டு இப்படிலாம் புலம்பிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட ஸ்டெப் மதரும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. தென் ஸ்கூலுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினும் பீட்டாவும் பிளான் பண்ண மாதிரியே புதுசாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அஸ்திவாரத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பீட்டா தனக்கு தெரியாத ஃபிசிக்ஸ் அம்மையும் ஹோம்ஒர்க்கையும் கிளாஸ் லீடர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுவே நம்ம ஹீரோ குட் மார்னிங் சொல்லியுமே கூட நம்ம ஹீரோயின் அதை கவனிக்காம ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோவே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க 2 பேருமே கேன்டீனுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறத பார்த்து, உனக்கு என்ன ஆச்சுடின்னு நம்ம பீட்டா கேட்க, நீ தானே நம்ம 2 பேருமே நல்ல பசங்களாக இருக்கணும்னு சொன்னேன், அதனால தான் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறதுனால, ஓ நான் சொன்னது நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டியா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தால் சரின்னு நம்ம பீட்டா சொல்லிடுறா. அப்புறம் என்ன, படிப்பு பஞ்சவர்ணமாக மாறின நம்ம ஹீரோயின் கிளாஸ்லையுமே படிக்கிறா, லஞ்ச் பிரேக்லையுமே படிக்கிறா, இன்டர்வல்லையுமே கூட படிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ சரி ஸ்கூல் முடிஞ்சு போகும்போதாவது ஹீரோயின் கிட்ட மனசு விட்டு பேசலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச, இல்லை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்கு, ஸோ நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும் நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாகி ஜோமு கிட்ட போயிட்டு இருக்கச்ச, ஜோமு ஹீரோயின் எங்கன்னு கேட்குறான். அந்த கொடுமையை ஏமாச்சான் கேட்குற. சரி இப்போ ஸ்கூல் புக்கையே தொடாத ஒருத்தர் திடீர்னு பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு எதுனா காரணம் இருக்குமான்னு கேட்குறான். வேற என்ன, பிரேக்கப் ஆகியிருக்கும். பொதுவாகவே இப்படி இருக்கிற பசங்களாம் லவ் ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வர இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்கன்னு ஜோமு சொல்ல, போயும் இந்த புறம்போக்கு பைக்கிட்ட கேட்டுட்டோமேன்னு நம்ம ஹீரோவே ரொம்ப ஃபீல் ஆகிடுறான். ஓகே மச்சான், நமக்கு இன்னும் கொஞ்ச நாளையில் ஃபிசிக்ஸ் காம்படிஷன் வரப்போகுது. ஸோ நாம் அதில் வின் பண்ணுறதுக்கு நல்லா தீயாக வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்கேருந்து கிளம்புறாங்க. அதுவே நம்ம ஹீரோயினோட தம்பி ஸ்கூலுக்கு கரெக்டாக ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகாததுனால அவனுக்கு 10 டைம் இம்போசிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதை கம்ப்ளீட் பண்ண அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம லீடர் ஹீரோயின் கிட்ட வர பீட்டாவோட பிஹேவியர்ஸ் எதுவுமே சரியில்லை, ரொம்பவே வியர்டாக நடந்துக்கிறா, என்னாச்சு அவளுக்குன்னு கேட்குறச்ச, ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ எப்படி ஃபிசிக்ஸை லவ் பண்ணுறான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பீட்டாவும் ஃபிசிக்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நம்ம ஹீரோயின் நம்ம பீட்டா இப்போ ஃபிசிக்ஸ் சாரையே லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கா.
ஏன்னா நம்ம கிளாஸ் லீடருக்கு பீட்டா மேலே பயங்கரமான க்ரஷு. ஆனால் நம்ம பீட்டா ஃபிசிக்ஸ் சாரை லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் சார் கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கி ரொம்ப க்ளோஸ் ஆகிடணும்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸ் சார் கிளாஸ் பசங்க எல்லார்கிட்டையும் இந்த வாரம் ஃப்ரைடே நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ட்ரிப் போக போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுனால பசங்க எல்லாருமே ரொம்ப குஷியாகிடுறாங்க. ஆனால் அந்த 4th ரேங்க் எடுக்கிற பொண்ணு இல்லை, எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, நான் வரலன்னு சொல்லிடுறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான ஃபிசிக்ஸ் காம்படிஷன் இருக்குது, நானுமே அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், வரலன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சோகமாகிடுறா. அதுவே இங்கே நம்ம லீசூம் கிளாஸில் பார்த்தோன்னா அவனை தவிர மற்ற எல்லாருமே வரலன்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா, அப்போ நீ மட்டும் தானே டூருக்கு வர போகிற, ஓகே உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு நம்ம மேக்ஸ் சார் ரிப்ளை பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் பார்த்தோன்னா வீட்டில் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபிசிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோயின் அப்பா, பாப்பா நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, பேசாமல் ஹையர் செகண்டரியில் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துரு, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சயின்ஸ் குரூப் எதுவும் எடுத்து கஷ்டப்படாதுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் என்ன தன்னோட அப்பா தன்னை மோட்டிவேட் பண்ணாமல் தான் மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு போகிறாரேன்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம பசங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி டூருக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ஜோமோவும் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவே நம்ம மேக்ஸ் டீச்சர் லூசிங்க எங்கேயோ சைக்கிளில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூருக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. தென் பஸ் ஏறினதுமே நம்ம கிளாஸ் பசங்க எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவன் எல்லாருமே ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் இப்போ தான் பக்கத்தில் இல்லாததுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜோமு அந்த லைப்ரரியிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம மேக்ஸ் டீச்சர் ரொம்பவே ஸ்லோவாக சைக்கிளில் லூசிங்கை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால அவன் செம்மையாக காண்டாகி, என்ன சார் இதுக்கு நான் நடந்தே வந்திருப்பேன், அப்படி இல்லைனா என்கிட்ட சொல்லியிருந்தா என்னோட ஸ்கூட்டரையாவது நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், ஏன் சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்குறச்சேன். உன்னை பத்திரமா டூருக்கு கூட்டிகிட்டு போய் திரும்ப கூட்டிகிட்டு வந்து விடுற பொறுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தான் இருக்குது, அதெல்லாம் சரி உனக்கு எதுக்காக ஆர்ட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும்னு கேட்குறச்சேன். நம்ம லூசிங் ஹீரோயின் கிட்ட சொன்னா இல்லையா அந்த கிளப்பில், அதே டைலாக்கை இங்கேயுமே சொல்லிட்டு இருக்கான். தென் நம்ம பசங்க எல்லாருமே ட்ரிப்புக்காக வந்த இடத்துல ஒரு பெரிய மலைக்கு மேலே ஏறுறதுனால நம்ம கிளாஸ் லீடர் முடியல சார் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டு எல்லாரையுமே ரெஸ்ட் எடுக்க வச்சிடறான். அங்கே நம்ம சிம்பிள் ஹான்சுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து அவனை பயங்கரமாக கவனிச்சுக்கிறதுனால, என்னடி நீ விட்டா இங்கே அடுப்பு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹான்சுக்கு சமைச்சே கொடுத்துருவா போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பீட்டாவும் பயங்கரமாக சிம்பிளை கலாய்க்கிறாங்க. ஈவன் நம்ம பீட்டாவுமே சாரை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளை ஃபோட்டோ எடுத்துடுறா. அதுவே இங்கே ரொம்ப நேரமாக சைக்கிளில் போயிட்டு இருக்க நம்ம லூசிங், எங்கே தான் சார் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்குறச்ச, இப்போ நீ சொன்னீல அந்த ஆல்ட்டு அதை விட அழகான விஷயத்தை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி ஒரு பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ண யூனிவர்சிட்டிக்குமே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஆளுக்கு சயின்ஸ்னாலே ஆகாது, இதில் டெக்னாலஜி வேறு இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளு சார் என்னை விட்டுருங்க சார்னு பயங்கரமாக கெஞ்சுறான். ஆனால் நம்ம மேக்ஸ் டீச்சர் விடுறதாவே இல்லை. கட் பண்ணா நம்ம கிளாஸ் லீடர் கக்கா போயிட்டு இருக்கத கங்கங் பார்த்துறதுனால, அம்மா தாயே தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லி என் மானத்தை வாங்கிறாதமாங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன்னு சொல்லி நம்ம பீட்டா கத்தவும், என் செல்லக்குட்டி ஏதோ பிரச்சனையில் இருக்கா நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி நம்ம கிளாஸ் லீடர் வந்து பார்க்கும்போது நம்ம பீட்டா அடிபட்டிருக்க ஒரு பறவையை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, பாவம் இதுக்கு உயிர் இருக்குது பட் எழுந்து பறக்க முடியல, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. பட் நம்ம கிளாஸ் லீடர் ஐயா அதை கீழே போடு, அதுக்கு எவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்குமோ என்ன வியாதி இருக்குமோ தெரியலங்கிற மாதிரி ரொம்பவே அருவருப்பாக பேசவும், போடா குண்டா இந்த பறவை உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கு, நீ என்னமோ தேவையில்லாமல் சுத்தம் கித்தோன்னு இறக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லி நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பறவையை நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காப்பாற்றிடவும் நம்ம பீட்டா அந்த பறவையை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஃபிசிக்ஸ் டீச்சர் பின்னாலேயே போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹைக்கிங் வந்த இடத்துல ஒரு மெமரிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதும் நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒரு சில பசங்களை மட்டும் அந்த மலையோட டாப்புக்கு கூட்டிகிட்டு வந்து, நம்ம மனசில் இருக்கிற ஆசையை இந்த இடத்துல இருந்து நம்ம சத்தமாக கத்தி சொன்னோன்னா கண்டிப்பாக அது உண்மையாகும்னு சொல்லவும், என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு நம்ம லீடர் பயங்கரமாக கலாய்க்கிறான். போடா தடியா, ஃபிசிக்ஸ் சார் எது சொன்னாலுமே கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும்னு நம்ம பீட்டா ஃபிசிக்ஸ் சாருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஆளுங்க கூட வந்த பசங்க எல்லாருமே ஒருத்தன் பார்த்தோன்னா நான் மேக்ஸில் நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்கிறான். நம்ம கிளாஸ் லீடர் எனக்கு பீஜிங் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கணும்னு சொல்கிறான். ஒரு பொண்ணு இந்த வருஷமாவது என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என் லவ்வை சொல்லணும்னு கத்துறா. இன்னொரு பொண்ணு அப்படியே என்ன மாதிரி இந்த வருஷமாவது வெயிட்டை குறைச்சி ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. தென் நம்ம சிம்பிள் தனியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே கூட்டிகிட்டு வந்து நான் இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு கத்துறா. அதுவே நம்ம பீட்டா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கத்துறதுனால ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் யாரான்னு ரொம்பவே ஈகராக கேட்குறாங்க. வேற யாரு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சர் தான்னு பீட்டா 2 பேருக்கும் மட்டும் காதில் விழுற மாதிரி சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாகிறது. அதுவே இந்த சைட் நம்ம லூசிங் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகி, என்ன சார் இங்கே எதுனா வானவேடிக்கை தயாரிக்கிறாங்களான்னு கேட்கவும்,
அட லூசு பயலே, இது பேர் தான் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிரிமெண்ட்னு நம்ம மேக்ஸ் சார் சொல்கிறதுனால நம்ம லூசிங் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இன்னொரு சைடு லைப்ரரியில் இருந்துட்டு இருக்க நம்ம ஜோமு அந்த அழகான பொண்ணுக்கிட்ட போய் வாண்டடாக பேசவும், என்ன நீங்கள் இப்படி தான் எல்லா பொண்ணுங்கிட்டையுமே ரொம்ப கேஷுவலாக ஃப்ளோட் பண்ணுவீங்களான்னு கேட்டு அந்த பொண்ணு நம்ம ஜோமுக்கு செம்ம பல்பு கொடுத்துட்றான். அதுவே நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபி பற்றின புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணால் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஹைக்கிங்கை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு ஜோசியக்காரரு நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சரை பார்த்து, இன்னைக்கு நாம் 2 பேரும் இங்கே மீட் பண்ணணுன்னு விதியே சொல்லுது, அதனால தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும், நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சருமே என்னவா இருக்குன்னு சொல்லி ஆர்வமாக கேட்க ட்ரை பண்ணுறாரு. பட் பசங்க எல்லாருமே பின்னால் வந்துட்டு இருக்கிறதுனால ஓகே இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போனதும் நம்ம பொண்ணுங்க 3 பேருமே எங்கள் ஃபிசிக்ஸ் சாருக்கு அப்படி என்ன ஆக போகுதுன்னு கேட்கவும், அவரோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அதே நேரம் பயங்கர குழப்பங்கள் நிறைந்த காதல் கதை ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறதுனால நம்ம பீட்டா அப்போ என்னோட வாழ்க்கையில் என்ன ஆக போகுதுன்னு கேட்குறச்ச, நான் உங்களை மாதிரியான குட்டி பசங்களுக்கெல்லாம் ஜோசியம் சொல்ல மாட்டேன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. ஸோ நம்ம பீட்டா அவருக்கு பணம் கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட கையை பார்த்துட்டு, உனக்கு 26 வயசு ஆகிற வரைக்கும் நீ நிறையவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் உன்னோட அப்பா உனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் உனக்கு நிறையவே அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டார்டிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை, நீ ஆசைப்படுற முடிவையுமே உன்னால் எடுக்க முடியாமல் நீ ரொம்பவே கஷ்டப்படுவ. ஸோ நீ இந்த காதல் விஷயத்தில் மட்டும் ரொம்பவே குழப்பத்துக்கு ஆளாவங்கிற மாதிரி சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. அதுவே இங்கே நம்ம மேக்ஸ் சாரும் லூசிங்கும் ஜப்பான் அண்ட் சைனாவை பற்றின ஒரு சில முக்கியமான கான்ட்ரவர்சியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கச்ச, நம்ம இப்போ ஜப்பானை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜப்பானுக்கு போனால் தான் முடியும். அதே மாதிரி தான் இவ்வளோ நாளாக ஆர்ட்ஸு கலைன்னு சொல்லி அதை பற்றின பெருமையே பேசிகிட்டு இருந்த உனக்கு சயின்ஸை பற்றியும் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சொல்லு, சயின்ஸ் எப்படி இருக்குது? சயின்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறமாவது நீ சயின்ஸ் மேலே ஆர்வமாக இருப்பியான்னு கேட்குறதுக்கு நம்ம ஆளு ஓகே சார் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வாங்க போகலான்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிப்பில் எடுத்த குரூப் ஃபோட்டோவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, என்னதான் நீ அங்கே வரலைனாலும் ஒரு ஞாபகார்த்தமாக இதை வச்சுக்கோன்னு சொல்கிறதுனால, இதில் எங்கே இருக்க நீன்னு நம்ம ஹீரோ கேட்குறச்ச, அதான் நான் இங்கே இருக்கேனேன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மொக்க காமெடி பண்ணவும் நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹைக்கிங் போன இடத்துல ஒரு பறவையை காப்பாற்றினா இல்லையா, அந்த பறவையை கிளாஸ்லேயே வச்சு வளர்க்குறதுனால நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். பட் பறவைகள் சுதந்திரமாக வாழ பிறந்ததுங்க. ஸோ அதுங்களை நம்ம காட்டுப்பகுதியிலேயே ரொம்ப சந்தோஷமாக விட்டோம்னா தான் அதுங்க மைண்ட் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு உன்னோட சேவை மனப்பான்மையையும் கருணையான மனசையும் பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசு மதர் தெரசாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் வேணும்னா உனக்கு இதுக்காக நோபல் பிரைஸ் தர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ கேட்கறதுனால ஹீரோயின் செம்ம கேண்டாகி இப்போ இங்கேருந்து நீ போக போறியா இல்லையான்னு பயங்கரமாக கத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போட்டிருக்க மேக்ஸ் செம்மெல்லாம் பார்த்துட்டு, வாவ் பரவாயில்லையே நீ முன்ன விட இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி ஹீரோயினை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவன் எடுத்த நோட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கவும் நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. ஏன்னா நம்ம ஹீரோ இதை அவன் படிக்கிறதுக்காக தானே எழுதி வச்சிருப்பான். இப்போ அதை ஹீரோயினுக்கே கொடுத்துட்றதுனால ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அதுக்கு ரேப்பர் ஷீட்லாம் போட்டு ரொம்பவே பத்திரமா அதை வச்சுக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா நம்ம லூசிங் அதிரடியாக பிரின்சிபல் ரூம்குள்ளே போகவும், இவன் இந்த டைம் என்ன குண்டு போட போகிறானோன்னு தெரியாமல் நம்ம பிரின்சிபல் அப்படியே பார்த்துட்டு இருக்கச்ச, சார் எனக்கு இந்த கெமிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லித்தர முடியுமான்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், என்ன ஒரு மெடிக்கல் மிராக்கள், இவன் நம்மக்கிட்ட வந்து கெமிஸ்ட்ரியை பற்றி டவுட்டு கேட்குறானேன்னு நம்ம பிரின்சிபலே பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.